காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி. Hi there. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஃப்ரெண்ட் வகையான செக்டார்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் வைஸாக இருக்கட்டும், ஆட்டோமொபைல்ஸ் வைஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி மேஜரான செக்டார்ஸ்லாம் பார்த்துட்டோம். அதில் முக்கியமாக ஒரு மேஜாரிட்டி எல்லாருமே கன்சர்னாக பார்க்கக்கூடிய ஒரு செக்டார் என்னன்னா இட்ஸ் ஃபார்மா செக்டார். ஸோ ஃபார்மா செக்டார்ன்றது என்ன சொல்றது, நீங்கள் எத்தனை செக்டார் பார்க்குறீங்களோ அதில் ஒரு முக்கியமான செக்டார் ஃபார்மா செக்டராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சாப்பிட போகிறதுன்னு நிறுத்த போகிறதில்ல, அதே மாதிரி மெடிசனும் நிறுத்த முடியாத ஒரு விஷயம். நோய்கள் இருக்க தான் செய்யுது, அதுக்கான மெடிசன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு அழியாத ஒரு இண்டஸ்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி ரெண்டாவது வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரி இந்தியன் மார்க்கெட்டில் எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட கேபிட்டலைசேஷன் மட்டுமே கிட்டத்தட்ட 27 லட்சம் கோடி வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். நிஃப்டி 50ல் வந்து ஃபார்மாவோட வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குது? ஏன்னா நிஃப்டி 50ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாப் இந்தியாவில் இருக்கக்கூடிய 50 கம்பெனிஸோட வெயிட்டேஜ் தான் நிஃப்டி 50ன்னு சொல்லுவோம். அதில் 4.2% வந்து ஃபார்மா செக்டார் மட்டுமே வெயிட்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் சப்ளையர் ஆஃப் வேக்சின்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிசிஜியாக இருக்கட்டும், டிபிடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி இதுவெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து நம்ம நிறைய சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் ஜெனரிக் மெடிசன்லேயும் நம்ம அதிகமான எக்ஸ்போர்ட் நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸில் முக்கியமான பங்குகளில் நம்மளும் இந்தியா வந்து மெஜாரிட்டியாக சப்ளை பண்ணிட்டுருக்கோம். அது எந்த கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% எங்கன்னா ஆஃப்ரிக்காவோட ரெக்குயர்மெண்ட்டு இந்தியாவில் இருந்தால் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்க்கும் சரி யூகேக்கும் சரி நம்ம சப்ளைஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஃபார் ஜெனரிக் மெடிசன்ஸ். அண்ட் அதே மாதிரி 2024 to 25ல் மட்டுமே கவர்மெண்ட் வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்குன்னு தனியாக ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணாங்க. அது மட்டும் எவ்வளோ அலோகேட் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 கோடி வந்து 2024 பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபார்மா செக்டருக்கு இவ்வளோ கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்ல ஒரு பூமும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னா இதோட ப்ரோஸ், முக்கியமாக ஃபார்மா செக்டரோட ஒரு ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் முதலே சொல்லியிருந்தேன்ல, எந்த ஒரு 2 செக்டர் அழியாத செக்டர் என்னன்னா மக்களுக்கு உணவும் மருந்தும் கம்பல்சரி வேணுன்ற நிலைமைக்கு வந்துட்டோம். ஏன்னா இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே ஒரு மெடிசன்ன்றது ஒரு பேசிக் ஆகிடுச்சு. ப்ளஸ் நம்ம ஃபுட்ஸு கல்ச்சர் எல்லாமே மாறிட்டதுனால இன்றைக்கி ஒரு விட்டமின்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நம்ம சப்ளிமெண்ட்டில் எடுக்கிற ரேஞ்சுக்கு வந்தாச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கம்பெனிஸ் இருக்க தான் செய்ய போகுது. ஃபார்மாவில் இன்னொன்று புது டெக்னாலஜியில் இன்னொரு இனோவேஷனில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் டேப்லெட்ஸில் கொண்டு வரலாம், என்ன மாதிரி மெடிசன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்றது நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும். ப்ளஸ் இப்போ ரீசெண்ட் டைம்லேயும் நம்ம பார்த்துருப்போம், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட்ன்ற ஒரு விஷயம் வரும்போது, அது எதிர்பாராமல் ஒரு விஷயம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்போ அதுக்கு ஒரு புதுசாக இந்த மாதிரி ஒரு நோய்களோ இது மாதிரி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மா இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் உங்களுக்கு இனோவேஷன்ஸ் வந்து ஆகணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி நடக்கும்போது இந்த மாதிரி கம்பெனிஸ் அதுலேருந்து பெனிஃபிட் ஆக தான் செய்யும். ஒரு சைடில் அவங்க கண்டுபிடிப்புகள் ப்ளஸ் மக்களுக்கு அந்த மெடிசன் போய் சேர்ந்தாலும் அதுலேருந்து ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு செக்டர் இட்ஸ் ஃபார்மா செக்டர். ஸோ அப்போ இந்த கோவிட் டைமுக்கு முன்னாடி எல்லாம் யாரெல்லாம் ஃபார்மா செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ தே மேட் குட் ரிட்டர்ன்ஸ். ஏன்னா உங்களுக்கு பெரிய பூம் இருந்துச்சு. ஏன்னா மார்க்கெட் வந்து கோவிட்ல கிராஷ் ஆனாலும் ஃபார்மா செக்டர் நல்ல பூம் ஆச்சு. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக மெடிசன்ஸுக்கு இந்த டிமாண்டுனால. அதனால் எப்போவுமே அந்த டிமாண்ட் இருக்க போகிறதில்ல. பட் எப்போவுமே ஒரு கன்சிஸ்டண்ட்டாக மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருக்கக்கூடிய ஒரு செக்டார் எதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார்மா செக்டார். அப்போ நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்க்கும்போது இந்த செக்டார் எப்படி இருக்கும், அந்த செக்டார் எப்படி இருக்கும்னு பயம் இருக்குன்னா, பயப்படாமல் போய் இன்வெஸ்ட் பண்ணான்னா அது ஒன் ஆஃப் தி செக்டார் இட்ஸ் ஃபார்மா செக்டார். ஏன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் விஷனில் எப்படியும் இருக்க போகுது, ப்ளஸ் ப்ராப்பர் மெடிசன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். ஏன்னா என்ன மாதிரி ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க, என்ன மாதிரி ட்ரக்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, என்ன விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த இண்டஸ்ட்ரியை என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ இதுக்குள்ளே அவங்களோட கம்பெனியை நிர்வாகம் என்ன பண்ணிகிட்ருக்கு, ஃபினான்ஷியல்ஸ் கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி கவர்மெண்ட்டோட பாலிசிஸும் ரெகுலேட்டரிலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா இந்த பர்டிகுலர் கம்பெனி, இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணும்போது இட் வில் பி பெட்டர். நம்ம ஒரு ஃபார்மா தானே எப்படியும் எவ்வளோ ஏறும் அப்போ இதுவும் ஏறுன்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாமல் ப்ராப்பர் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ போர்ட்ஃபோலியோவில் டெஃபினட்டாக நம்ம வந்து ஃபார்மா செக்டருக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஸோ இது ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, காசை கரெக்டாக ஹேண்ட் பண்ணுங்கள், லைஃப்பை ஸ்மூத்தாக லீட் பண்ணுங்கள்.